வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு 9வது அதிகாரம், குறள் எண் 7. இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வேள்வி அப்படின்னா யாகம் அப்படின்னு பொருள். இதில் மானுடர் வேள்வி அப்படிங்கிறது மனிதர்களுக்காக செய்யக்கூடிய வேள்வி. அது என்னன்னு கேட்டால் விருந்து. விருந்தை வேள்வி அப்படின்னு சொல்கிறாரு வள்ளுவர். மனிதனை காக்கக்கூடியவன் மானுடத்தை காக்கிறான், சமூகத்தை காக்கிறான். அப்போது வரக்கூடிய விருந்தினர்களுக்கு விருந்தளித்து உபசரிப்பது ஒரு அறம். விருந்தினுடைய பயனை நம்ம அளவிட்டு சொல்ல முடியாது. விருந்தின் பயன் வேள்வியின் பயன் போன்றது. இப்போ யாகமெல்லாம் வளர்க்குன்ற பொழுது அந்த தீயை வளர்க்க அதில் நெய்யை ஊற்ற அந்த நெய் எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி வரையறுத்து ஊற்றுறது கிடையாது. அப்போ அதே மாதிரி விருந்தினுடைய பயனும் அளவிட்டு சொல்ல முடியாது. அதுதான் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அப்போ அந்த விருந்தோம்புதலாகிய வேள்வியினுடைய பயன், யாகத்தினுடைய பயன் இவ்வளவு என்று வரையறுத்து சொல்ல முடியாது. அது எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டால், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். இப்போ இந்த குறளுக்கு ஒரு கதை நம்ம பார்த்தோம்னா, கண்ணப்ப நாயனார் கதையே சொல்லலாம். கண்ணப்பன் வேடன். அப்போ வேடனாகி அவன் காட்டில் இருந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மாமிசத்தை, அவன் என்ன சாப்பிட்டானோ, அவன் வேடர் குலம். அப்போ அந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய கரியை எடுத்து துண்டுகளாக வெட்டி அதில் நல்ல துண்டுகளை இறைவனுக்கு படைக்கிறான். அப்போது இறைவனினுடைய தகுதி என்னன்னு அங்கே கண்ணப்பனுக்கு தெரியல. அப்போ தன்னுடைய அன்பால், தன்னிடம் இருந்த மிகச்சிறந்த அன்பையும் தன்னால் இயன்ற உணவையும் விருந்தாக அங்கே கொடுக்குறான் கண்ணப்பன். அப்போ கண்ணப்பன் கொடுத்த உணவினுடைய அளவோ உணவினுடைய தரமோ முக்கியமல்ல, அவனுடைய அன்பின் அளவே வேள்வி பயனாக மாறியது. அப்போ விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ப கண்ணப்பனின் அன்பின் ஆழம் அந்த விருந்தோம்பலை உயர்ந்த வேள்வியாக மாற்றியது. இப்போ இந்த உலகத்தில் பார்த்தோம்னா, மக்களுக்கு எதை கொடுத்தாலும் போதுங்கிற மனநிறைவே இருக்காது. பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம், நகை கொடுக்கலாம், எதை கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது. எப்போ தான் போதும்னு சொல்லுவாங்கன்னா, வயிறார உணவு சாப்பிட்டோன்னா வயிறு எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் போதும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு விருந்தை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வேள்வி போல கருதி செய்தல் வேண்டும். இந்த உலகத்தில் பசியால் வாடக்கூடிய ஏழைகளுக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ வரக்கூடிய விருந்தினரை உபசரித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கணும். அப்போ விருந்தினுடைய அளவு அதை பொறுத்தது கிடையாது, யாருக்கு கொடுக்குறோமோ அவர்களின் அளவை பொறுத்தது அப்படிங்கிறத வள்ளுவர் இங்கே வலியுறுத்துகிறார். இப்போ ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் அப்படின்னா, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா, அது எப்படி, அது புண்ணிய காரியம். ஆனால் அது யாருக்கு செய்கிறோம் அப்படிங்கிற அளவை பொறுத்து தான் அமையும். விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறுசுவை உணவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து அவங்கள சாப்பிட செய்தாலே போதும் என்கிறார் வள்ளுவர். விருந்தினரை மகிழ்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை, அதுதான் வேள்வி பயன். அவர் எவ்வளவு சிறந்தவர் என்பதை பொறுத்து அமையும், உணவின் சுவையை பொறுத்தது கிடையாது. குறளின் பொருள்: விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று, விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். மீண்டும் குறள்: இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.